வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா? அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் வருது. வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸில் இருந்து படிக்கணும், கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், வேக்கன்சி எவ்வளோ வரும், கட் ஆஃப் எவ்வளோ வரும், அப்புறம் இந்த எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க, எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா, டஃப்பாக இருக்குமா, இந்த எக்ஸாமில் வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் இந்த குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு இதுவாக கூட இருக்கலாம் சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்த்துருவோம் சரிங்களா? இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து விஏஓ, ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜேஆர்ஐஏ, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஏஓ நிறைய போஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்கிறத பார்த்துருவோம். விஏஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து ஜேஏங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 டிபார்ட்மெண்ட் வரும் சரிங்களா? அது டிபார்ட்மெண்ட் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வித் டைப்பிஸ்ட், இது வந்து தமிழ்நாடு டைரிக்கு. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹெச்ஆர்என்சிஇக்கு சரிங்களா? அடுத்து டைப்பிஸ்ட்டு, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே 42 டிபார்ட்மெண்ட்டுக்குமே வரும். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதுவும் 42 டிபார்ட்மெண்ட்டுக்குமே வரும். அடுத்து பர்சனல் கிளர்க்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிஎல், ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத்து சரிங்களா? மொத்தம் இவ்வளோ வேக்கன்சி வரும். இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இது வந்து நம்ம வனத்துறைக்கு சேர்ந்தது. ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து டைரின்னு நினைக்கிறேன். அடுத்து பர்சனல் கிளர்க்கு, அடுத்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சரிங்களா? மொத்தம் இவ்வளோ வேக்கன்சி வரும். இதில் காமன் டு ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது 44, அது வரைக்கும் தான் உங்களால் விஏஓ ஆக முடியும். அதுக்கு மேலே விஏஓ ஆக முடியாது. அடுத்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல் சரிங்களா? இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சரிங்களா? ஏதாவது ஒரு சென்டரில் போயிட்டு டைப்பிஸ்ட்டுக்குன்னு நீங்கள் தனியாக கோர்ஸ், அது 3 மாத கோர்ஸோ 6 மாத கோர்ஸோ நீங்கள் படிச்சுட்டு அந்த டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்டெனோ கம் டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்டெனோ கம் டைப்பிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா? ஒரு வேளை அக்டோபர் மாதம் தான் வருது, இது வந்து 3 மந்த் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா, இப்போ போய் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணி நீங்கள் கிளாஸ் போயிட்டு கூட அதை சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிங்க சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே குரூப் 4க்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 130 கொஷின் அட்டன் பண்ணுறதே போதுங்கிற மாதிரி இருந்தது சரிங்களா? அது குரூப் 4ஆ, குரூப் 2ஆ, குரூப் 1ஆங்கிற எக்ஸாமே தெரியாத அளவுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கேட்டிருந்தான். தமிழ் 100 மார்க் ஓரளவுக்கு கேட்டிருந்தான். மற்றபடி ஜென்ரல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையே வைக்க முடியாத அளவுக்கு 30 கொஸ்டின் 35 கொஸ்டினுக்கு மேலே கையே வைக்க முடியாது. நம்ம ஸ்டடி சென்டருக்கு போய் ஒரு டாப்பிக்கையும் இன்டீரியராக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி டஃப்பாகவும் கேட்பாங்க. அதே 2023 குரூப் 2 ப்ரிலிம்ஸு செம்ம ஈஸியாக கேட்டிருந்தான். குரூப் 4 விட செம்ம ஈஸியாக கேட்டிருந்தான். ஸோ இந்த மாதிரியும் வரும் சரிங்களா? கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஈஸி, இல்லை மாட்ரேட், இல்லை டஃப்பு, அப்படி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி ஈஸியாக கேட்குறக்கு வாய்ப்பே கிடையாது. ஈஸி டு மாட்ரேட் அந்த ரெண்டுக்கும் நடுவில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மாட்ரேட்டாக கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா மாட்ரேட்டுக்கும் டஃப்புக்கும் நடுவில் தான் கேட்பாங்க சரிங்களா? ஸோ ஈஸியாகவும் வரதுக்கு வாய்ப்பில்லை, ரொம்ப டஃப்பாகவும் வரதுக்கு வாய்ப்பில்லை. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அந்த ஈஸியிலேருந்து மாட்ரேட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கும். அதே மாதிரி மாட்ரேட்டுக்கும் டஃப்புக்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும் சரிங்களா? அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே 185 கொஷின் கரெக்டாக போட்டால், 170 கொஷின் கரெக்டாக போட்டான் அப்படின்னாங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ஏறிட்டு போயிடும். அதுவே மாட்ரேட்டாக இருந்து எல்லாருமே 140 அப்படின்னு ஆவரேஜாக சொன்னாங்க அப்படின்னா அந்த 140க்கு மேலே கட் ஆஃப் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, குறையிறதுக்கு சரிங்களா? மாட்ரேட்டாக இருந்தது அப்படின்னாலும் அந்த 140 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வந்து 20 to 22 லட்சம் பேர் எழுதுவாங்க. இதில் எவ்வளோ பேத்துக்கு டேலண்ட் இருக்குது, எவ்வளோ பேத்துக்கு லக் இருக்குன்னே சொல்லவே முடியாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லக்குன்னு சொல்ல முடியாது.
டேலண்ட்டும் இருக்கணும், லக்கும் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்து டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த குரூப் 4ல் வேலை வாங்கவே முடியாது. கொஷின் பேப்பரை பார்த்தும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே ரிலாக்ஸாக இருக்கேன்னா எனக்கு தெரியல அதனால் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படி இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் கொஸ்டின் வந்தாலும் நான் வந்து எப்படியாவது அதை அட்டன் பண்ணிடுவேன், ஓரளவுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து 120 கொஷின் கரெக்டாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நார்மலாக கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே 120 கொஷின்ஸ் வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது தான் உங்களோட வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ முன்னாடி சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, எப்படி படிச்சிருப்பாங்க, எவ்வளோ லக்கில் இருக்காங்கங்கிறத யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ 190 ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 195 ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் மார்க் இங்கே வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 185ல் பார்த்திங்கன்னா ஒரு 185 to 90ல் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க. அடுத்து 180 to 85ல் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அடுத்து 175 to 180 பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் 170 to 175லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்துடுவாங்க. 160 to 170லாம் பார்த்திங்கன்னா 10,000 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 160 165 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கொஷின்ஸ் வந்து அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குரூப் 4ல் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது காமன் டு ஆளுக்கு, அதாவது 10th வரைக்கும் படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த என்ன சொல்கிறதுங்க விஏஓ ஜேஏ ஜேஆர்ஐ இந்த போஸ்ட்டுக்கெலாம் நான் சொல்கிறது. டைப்பிஸ்ட்டுக்கெலாம் இப்போ ஜேஏ வந்து 160ல் முடியுது அப்படின்னா டைப்பிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 145ல் தான் முடியும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 125 வரைக்கும் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இந்த காமன் டு ஆல் போஸ்டிங்கை மட்டும் நம்பாமல் சப்போஸ் உங்களால் இப்போ முடியும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு டைப்பிஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கோ போய் சேர்ந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கான வழி என்னவோ அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் குரூப் 4 படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைப்பிஸ்ட்டோ இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு எக்ஸஸாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ரெடி பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அது ஒரு 100 மார்க்கு, அதுவும் மார்க்கில் வரும். சரிங்களா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கு, இது ஸ்ப்ளிட் அப்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மேக்ஸில் ஒரு 25, மொத்தமாக 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டினில் நம்ம வந்து 160 குறைஞ்சபட்சம் ஒரு 160 கொஸ்டின்ஸாவது நம்ம வந்து கரெக்டாக டிக் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். இதை தான் இவ்வளோ நேரமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் வந்து தமிழில் ஒரு 80, மினிமமாக நீங்கள் தமிழில் ஒரு 80 to 90, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 30 to 40, மேக்ஸில் நீங்கள் வந்து 25க்கு 20 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் கன்ஃபார்மாக வேலை வாங்க முடியும். சரிங்களா? தமிழில் 80, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 30 to 35 அட்லீஸ்ட், மேக்ஸில் 20. இந்தளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழை நீங்கள் தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேக்ஸும் நீங்கள் வந்து தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? தமிழுங்கிறது லாங்குவேஜ் தாங்க, அது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, நம்மளோட மதர் டங். சரிங்களா? பிறந்து நம்ம தமிழ் படிச்சிட்ருக்கோம். ஸோ தமிழில் வந்து நான் கஷ்டப்பட்டு தேடி படிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அதுக்கான அவுட் சோர்சிங் புக்கு ஏதாவது இருந்தது, தமிழ் இலக்கிய வரலாறு அந்த மாதிரி ஏதாவது புக் இருந்ததுன்னா கூட வாங்கி படிங்க. சரிங்களா? தமிழில் 100 மார்க்கும் மேக்ஸில் 20 மார்க்கும், நீங்கள் வந்து தமிழில் 90 மார்க்கும் மேக்ஸில் 20 மார்க்கும் 110 மார்க்கு நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 40 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுதான் கொஷின் பேட்டர்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து புக்ஸு. சரிங்களா? இதுக்கு புக்ஸுக்கு நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. 6th to 10th சரிங்களா? தமிழ் 6th to 12th தமிழ் புக்கு, 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க தமிழும் 11th 12th சிறப்பு தமிழும் நீங்கள் படிக்கணும். 6th-லேருந்து 8th வரைக்கும் இப்போ தமிழில் 100 கொஸ்டின் அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30% ஆஃப் கொஸ்டின் கேட்டுருவாங்க. 9th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு 60% ஆஃப் கொஸ்டின் கேட்டுருவாங்க. மீதி 10% எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th சிறப்பு தமிழ்லேருந்து தான் கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் 11th புக்கிலேருந்து ஒரு 5 கொஸ்டினும் 12th புக்கிலேருந்து ஒரு 5 கொஸ்டினும் 9th தமிழ் புக்லையும் 10th தமிழ் புக்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரு 50 to 60 கொஸ்டினும் 6th 7th 8th இது 3லேருந்து ஒரு மினிமம் ஒரு 30 கொஸ்டினும் கேட்டுருவாங்க. சரிங்களா? இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொண்டு இலக்கணத்தில் 30 கொஸ்டின், இலக்கியத்தில் 35 கொஸ்டின், தமிழ் அறிஞர் தொண்டில் 35 கொஸ்டின். இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. இப்போது சிலபஸ் மாற்றினதுனால மேபி இலக்கணத்திலே நிறையா கேட்டாலும் கேட்கலாம். நிறையா அவுட் சோர்ஸ் புக்கும்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கு கிடையாது, எல்லாமே நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான். சரிங்களா? இதுக்கு நீங்கள் நல்ல அவுட் சோர்சிங் புக்கு கிடச்சி படித்தாலும் சரி தான்.
படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வேலை வாங்கிடலாம். அதே மாதிரி ஜிஎஸ்ஸுக்கு 6th-10th வரைக்கும் சயின்ஸ் புக்கு, 6th-10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கு, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி, 11th எக்கனாமி, 12th எக்கனாமி, 11th எத்திக்ஸு, 12th எத்திக்ஸ் அறவியல். சரிங்களா? அதிகபட்சமாக நீங்கள் 6th-10th வரைக்கும் சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் பார்த்துக்கிட்டு 10th ஹிஸ்ட்ரி ஃபுல் மனப்பாடம், 11th பாலிட்டி, 12th பாலிட்டி ஃபுல் மனப்பாடம், 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல் மனப்பாடம், 11th எத்திக்ஸ், 12th எத்திக்ஸ் ஃபுல் மனப்பாடம். இந்த 7 புக்கு நீங்கள் கிளியர் பண்ணாவே மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? பாலிட்டியில் 15 மார்க் வரும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறமா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, அதில் ஒரு 25 மார்க்கு கிட்ட வரும். இந்த பாலிட்டியில் இப்போ ஒரு 15 மார்க்கு, எக்கனாமி, இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு 30 to 40 மார்க் ஜெனரல் ஸ்டடீஸில் கிளியர் ஆயிரும். சரிங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் தான். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 6th-10th படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் தான் வரும். ஹிஸ்ட்ரி 6th-10th வரைக்கும் படிச்சிங்கன்னா அதுக்கு மேலே பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, எத்திக்ஸ் இது எல்லாமே படிச்சிங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸுக்கு 6th-10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் தான். அடுத்து எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரியான மாடல் கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடல் வரும். டைரக்ட் கொஷின், இன்டைரக்ட் கொஷின். சரிங்களா? பின்வரும் கூற்றுகளில் சரியானவை அல்லது தவறானவை எதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொஷின் வரும். அடுத்து பொறுத்துகள் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 பொறுத்துகள் வந்துடும் தமிழுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும். அடுத்து எவை சரியானவை, எவை சரி அல்லாதவை அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்து கூற்றும் காரணமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்துடும். சரிங்களா? இந்த பொறுத்துக்க கூற்றும் காரணம்லாம் ஈஸியாக கேட்டான்னா கீழே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுவே மேலே டஃப்பாக கேட்டான்னு வைங்களேன், கீழே ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? டைரக்ட் கொஷின். இப்போ பாருங்களேன், டிஸ்பிளேயில் ஒரு கொஷின் காட்டியிருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி. சரிங்களா? அவங்க தான் 42வது திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இதுதான் டைரக்ட் கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா சரியானவை அல்லது தவறானவை எது, அதுக்கான ஒரு கொஷினும் போட்டிருக்கேன் பாருங்கள். பின்னொரு நூற்றில் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கீழே கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆன்சர் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து Dன்னு நினைக்கிறேன், 2 மற்றும் 3ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க. பாருங்கள், பொறுத்துக்க இப்படி தான் இருக்கும். அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம், சினைப்பெயர், இடப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இது வந்து ஒரு இலக்கண கொஸ்டின். சரிங்களா? இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. இந்த மாதிரி தான் பொறுத்துக்க கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எவை சரியானவை, எவை தவறானவை. இப்போ இதில் வந்து ரைட் மேட்ச், சூஸ் த ரைட் மேட்ச்க்கு எடுத்துருக்காங்களா? இதில் வந்து 2 தான் கரெக்டானது. மினிமம் ஏஜ் ஃபார் கான்டெஸ்டிங் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதுக்கு 35 வயசு, அதாவது பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டிருக்காங்க, 35 வயசு. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் ஃபார் பிகம் ஏ ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 30 வயசு. சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து கூற்றும் காரணமும். ஒரு கூற்று பாருங்கள், ஒன்றை சுட்டிக்காட்ட கூறும் எழுத்துக்களை சுட்டெழுத்து என்று பெயர். சரிங்களா? அவன், இவன், எவன், உவன் இதெல்லாம் வந்து சுட்டு பெயர். சரிங்களா? சுட்டெழுத்து. அப்போது கீழே பார்த்துங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்கள் வந்து பிறவற்றை சுட்டுகிறது. சரிங்களா? அப்போது இதில் வந்து கூற்று சரிதான், ஆனால் காரணம் வந்து தப்பு. ஏன்னா இது எல்லாமே கேள்விகள். எவனா, அவனா, சரிங்களா, வந்தானோ, இது எல்லாமே பார்த்திங்களா கொஸ்டின் தான். அப்போ இது சுட்டெழுத்து கிடையாது. சுட்டெழுத்துங்கிறது ஆ, உ, ஏ, இது 3 தான் சுட்டெழுத்து. சரிங்களா? ஸோ இது வந்து கூற்று காரணம். இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? சரிங்க, என்ன பண்ணால் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான லட்சியம். நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தோடு படிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் குரூப் 4 கிளியர் பண்ணியே ஆவேன், நான் ஒரு குரூப் 4 ஆஃபீஸர் ஆகியே தீருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் படித்தீங்கன்னா தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து கால அளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு புக்கு ஒரே நாளில் படிப்பார், ஒருத்தரால் ஒரு யூனிட் தான் படிக்க முடியும். அப்போது நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைமை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். வழிகாட்டுதல். ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள போய் பார்த்து யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே இங்கே இல்லை யூடியூப்பில் கூட யாராவது நான் எப்படி குரூப் 4 அதிகாரி ஆனேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோலாம் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? படிக்கிறத பொறுத்த வரைக்கும்
எவ்வாறு படிப்பது? அதுக்கு வந்து படிக்கிறத பொறுத்த வரைக்கும், அது நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி, இப்போ ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் ஃபுல்லா நான் இத்தனை டாபிக்ஸை படிச்சுருவேன், இந்த சப்ஜெக்ட்டை படிச்சுருவேன் அப்படின்னு நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க எழுதி தர நோட்ஸோ, அடுத்தவங்க கொடுக்குற பிடிஎஃபோ நீங்கள் படிச்சிங்கனாலாம், நீங்கள் படிக்கிற வரைக்கும் மனப்பாடம் இருக்கும். படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மறந்துடும். சரிங்களா? ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ரிட்டன் நோட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரிப்பீட்டாக படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டிஸ்கஷன் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். மாடல் எக்ஸாம் இது நீங்கள் காசு கொடுத்து டெஸ்ட் பேட்ச் போடணுங்கிறதுலாம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் அது வந்திருக்கு, அதே மாதிரி கீழே ஆன்சர் இல்லாமல் 3 சாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எதுக்காக இதில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கூட போட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வேலைக்கு போகணும்னு குரூப் 4க்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 6 மாதம் கிட்ட டைம் இருக்குது. இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு குரூப் 4 ஆஃபீஸர் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சப்ஜெக்ட் முதற்கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.